தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி, விஜய் தலைமையிலான அரசு எந்த திசையில் செல்கிறது? படங்களுக்கு 100 நாட்கள் என்றால் வெற்றி விழா, போஸ்டர்கள், பேனர்கள், கொண்டாட்டங்கள். ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு 100 நாட்கள் என்பது கொண்டாட்டத்திற்கான காலம் அல்ல, மக்கள் கணக்கு கேட்க தொடங்கும் காலம், கேள்வி கேட்க தொடங்கும் காலம். அந்த வகையில் நடிகராக 100 நாள் வெற்றியை பார்த்து பழகிய விஜய் முதலமைச்சராக தன்னுடைய அரசின் 100வது நாளை எதிர்கொள்கிறார். அப்படியானால் இந்த 100 நாட்களில் தாவேக அரசு என்ன செய்திருக்கிறது? வெற்றி பெற்று விட்டதா அல்லது தோல்வி அடைந்து விட்டதா? இரண்டுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த அரசு எந்த திசையில் செல்லப் போகிறது என்பதற்கான சில தடயங்கள் இந்த 100 நாட்களில் கிடைத்திருக்கின்றன. நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு என்று விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் சொன்ன இந்த வார்த்தைகள் அப்போது அரசியல் வசனமாக பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆட்சி அமைத்த பிறகு அதையே நடைமுறையில் காட்ட முயன்றிருப்பது இந்த அரசினுடைய முக்கியமான அம்சங்களில் ஒன்று. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம். தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக கூட்டணி என்பது தேர்தல் கணக்கு வரைக்கும் மட்டுமே என்ற விமர்சனம் இருந்து வந்தது. ஆட்சியில் பங்கு என்பது வேறு விஷயம். அந்த இடத்தில் தான் விஜய் ஒரு புதிய கோட்டை இழுத்திருக்கிறார். ஆட்சியில் வென்றவர் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அரசியல் மனநிலைக்கு மாற்றாக நம்முடன் நின்றவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு என்ற மாடலை விஜய் செய்து காட்டியிருக்கிறார். அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது வேறு கேள்வி. ஆனால் முயற்சி நடந்திருக்கிறது. அதே போல அமைச்சரவையில் 8 தலித் பிரதிநிதிகளுக்கு இடம் அளிக்கப்பட்டிருப்பதும் கவனிக்க வேண்டிய ஒன்று. தமிழக அரசியலில் சமூக நீதி என்ற வார்த்தை தேர்தல் மேடைகளில் அதிகமாக கேட்கப்படும். ஆனால் அந்த சமூக நீதி அதிகாரத்தின் உண்மையான கட்டமைப்புக்குள் எந்த அளவிற்கு பிரதிபலிக்கிறது என்பதுதான் முக்கியம். இந்த அரசு அந்த இடத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையை உருவாக்கி இருக்கிறது. அதுவும் பெரிய அரசியல் விளம்பரம் இல்லாமல். வேறு எந்த அரசாவது இதை செய்திருந்தால் வரலாற்று சாதனை, புதிய சமூக நீதி புரட்சி என்று ஒரு மாதத்திற்கு போஸ்டர்கள் பறந்திருக்கும். விஜய் அரசு அதை எப்படி செய்யவில்லை என்பது மிகப்பெரிய ஆறுதல். ஆனால் இது முக்கியமில்லாத விஷயம் ஆகிவிடுமா என்று கேட்டால் இல்லை. அரசியலில் சில நேரங்களில் சொல்லப்படாத விஷயங்கள் தான் அதிகம் பேசும். விஜய் ஆட்சியினுடைய மிகப்பெரிய அரசியல் வாக்குறுதிகளில் ஒன்று கிளீன் கவர்மெண்ட். அதனுடைய தாக்கம் நிர்வாகத்தினுடைய சில பகுதிகளில் தெரிய தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. சுகாதாரம், மின்சாரம் போன்ற துறைகளில் பணி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவற்றிற்காக காத்திருந்தவர்களிடம் முன்பிருந்த அலைக்கழிப்பும் லஞ்ச கலாச்சாரமும் குறைந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களை நேரடியாக அழைத்து திட்ட மதிப்பீட்டிலே கமிஷன் கேட்கப்படாது என்றும் டெண்டர்கள் செட்டிங் செய்யப்படாது என்றும் அமைச்சர் உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்ததாரர்கள் சிலரும் வழக்கமான 30% கமிஷன் இந்த ஆட்சியில் இல்லை என்று கூறுகின்றனர். இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. லஞ்சம் என்பது ஒரு நாளில் ஒழிக்கக்கூடிய நோய் அல்ல. பல ஆண்டுகளாக நிறுவனங்களுக்குள் வேரூன்றி இருக்கின்ற கலாச்சாரம். யாராவது லஞ்சம் கேட்டால் உங்கள் அண்ணனின் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லுங்கள் என்று முதலமைச்சரே கூறுவது குறைந்தபட்சம் ஒரு அரசியல் செய்தியை தெளிவாக அனுப்புகிறது. இங்கேதான் உண்மையான சோதனையும் தொடங்குகிறது. தன்னுடைய அமைச்சர்கள் மீது லஞ்ச புகார் வந்தால் முதலமைச்சர் விஜய் என்ன செய்வார்? தனக்கு நெருக்கமான அதிகாரி மீது குற்றச்சாட்டு வந்தால் முதலமைச்சர் விஜய் என்ன செய்வார்? அப்போதுதான் அது கோஷமா கொள்கையா என்று தெரிய வரும். தொடர்ந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய ஒரு விஷயம் வெளிப்படைத்தன்மை. இப்போது அவை நடவடிக்கைகள் முழுமையாக மக்களுடைய பார்வைக்கு வருவது வரவேற்கத்தக்க மாற்றம். முக்கியமாக இளைஞர்கள் சட்டப்பேரவை விவாதங்களை பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அரசியல் என்பது இனி தேர்தல் நாளில் மட்டும் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை என்ற எண்ணத்தை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தலைமுறையை அரசியலை நோக்கி திருப்புவது ஒரு அரசினுடைய மிகப்பெரிய அரசியல் தாக்கமாக இருக்கக்கூடும். ஆனால் எல்லாமே சரியாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அரசுக்கு எதிரான கேள்விகளும் குறையவில்லை. முதலாவது மின்சார கட்டணம். 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது முதலமைச்சர் விஜயனுடைய முதல் கையெழுத்தாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் அதிக மின்கட்டணம் வருவதாக மக்கள் புகார் கூட தொடங்கியிருக்கின்றனர். இந்த கட்டண உயர்வு எதுவுமே இல்லை என்று அரசு சொல்வது மட்டும் போதாது. மக்களுடைய மின்கட்டண விவகாரத்தில் என்ன நடக்கிறது, எந்த கணக்கீட்டில் கட்டணம் வருகிறது, எந்தெந்த கட்டணங்கள் சேர்க்கப்படுகின்றன என்பதை அரசு தெளிவாக விளக்க வேண்டும். மக்களுடைய குழப்பத்திற்கு பதிலளிப்பது ஒரு அரசினுடைய கடமை. சட்டம் ஒழுங்கில் ஏன் இந்த குழப்பம்? சட்டம் ஒழுங்கை முன்னிறுத்தித்தான் விஜய் அரசியலுக்குள் வந்தார். இந்த துறையில் அவரிடம் மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் கோவை மாணவர் கொலை வழக்கில் அமைச்சர்களே வெவ்வேறு காரணங்களை முன்வைப்பது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. சட்டமன்றத்திலே பேசுகிற போது அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு காரணத்தை சொல்கிறார். வெளியிலே அமைச்சர் வன்னியரசு பேட்டியளிக்கும் போது வேறு ஒரு காரணத்தை முன்வைக்கிறார். அப்படியானால் பொதுமக்கள் எதை நம்புவது என்ற கேள்வியும் குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு அரசு தன்னுடைய செய்தியிலேயே ஒருமித்த குரலை உருவாக்க முடியவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கு குறித்த அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி உருவாகும்?
இது விளக்கம் கேட்க வேண்டிய இடமாக இருக்கிறது. இதற்கு இடையிலே 100 நாட்களுக்காக ரூபாய் 1,00,000 கோடியா என்கிற கேள்வியும் எழுகிறது. தாவேகா அரசினுடைய 100வது நாள், அதற்குள் ஒரு பெரிய எண்ணை காட்ட வேண்டும் என்ற அவசரம் தாவேகா அரசிடம் இருந்ததா என்கிற கேள்வி எழுகிறது. 1,00,000 கோடி ரூபாய் என்ற முதலீடு என்ற அறிவிப்புடன் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. முதலீடு வருவது நல்லதுதான், வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும், தொழில் வளர வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி, 100 நாட்கள் முடிகிறது என்பதற்காக முதலீட்டு எண்ணிக்கையை அவசரமாக காட்ட வேண்டுமா? முதலீடு என்பது போஸ்டரில் அச்சிடப்படுகின்ற எண்ணல்ல, அது தொழிற்சாலையாக மாற வேண்டும், வேலை வாய்ப்பாக மாற வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றமாக தெரிய வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும். இன்னொரு பக்கம் வாஷிங் மிஷின் அரசியல் தாவேகாவிற்கு தேவையா? கிளீன் கவர்மெண்ட் என்று சொல்லிவிட்டு முந்தைய ஆட்சிகளில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களை கட்சிக்குள் அழைத்து பதவி கொடுப்பது நிச்சயம் முரண்பாடாகத்தான் தெரிகிறது. அரசியலில் எதிரிகளை இணைத்துக் கொள்வது எந்த விதத்திலுமே தவறு இல்லை. ஆனால் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக்கொண்டே ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களுக்கு அரசியல் மறுவாழ்வு கொடுப்பது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதிமுகவில் இருந்து வந்தவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் கணக்கு போடுவது எளிதாக இருக்கலாம். அதே நேரத்திலே எங்களுடைய கிளீன் கவர்மெண்ட் எங்கே என்ற கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, கட்டாயமும் இருக்கிறது. பவர் சென்டர்கள் யார் என்கிற கேள்வியுமே இங்கே எழுகிறது. பதவியேற்ற போதே என்னை தவிர வேறு யாருமே பவர் சென்டர் கிடையாது என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். அது வலுவான ஒரு அரசியல் அறிவிப்பாக பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த அரசியலும் அதிகாரப்பூர்வ பதவிகளில் மட்டுமே இருப்பதில்லை. முதலமைச்சரை சுற்றி இருக்கின்ற ஆலோசகர்கள், நண்பர்கள், நிர்வாக தொடர்புகள், கட்சியினுடைய முக்கியமான மனிதர்கள் என பல்வேறு வழிகளில் அதிகார மையங்கள் உருவாகலாம். ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி என சில பெயர்கள் அரசியல் வட்டாரங்களில் அதிகார பவர் சென்டர்களாக பேசப்படுகின்றன. அதற்கு அப்பாலும் வெளியிலும் தெரியாத ஒரு அதிகார மையங்கள் இருக்கிறதா என்கிற கேள்வியுமே இங்கே எழுகிறது. இதில் உண்மை எது, அரசியல் வதந்தி எது என்பதை காலம் நிரூபிக்க வேண்டும், கட்சியும் நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஒரே பவர் சென்டர் என்ற வாக்குறுதியை மக்கள் தொடர்ந்து கண்காணிப்பார்கள். 100 நாட்களில் தீர்ப்பு சொல்ல முடியாது, ஆனால் திசையை பார்க்க முடியும். 5 ஆண்டுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை 100 நாட்களில் வெற்றி தோல்வி என்று தீர்ப்பளிப்பது நியாயமாக இருக்காது. 100 நாட்கள் என்பது ஒரு அரசினுடைய திசை காட்டி, இந்த அரசு எதை முக்கியமாக பார்க்கிறது, எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது, யாருடைய குரலை கேட்கிறது, எந்த விஷயத்தில் சமரசம் செய்கிறது, எந்த விஷயத்தில் உறுதியாக நிற்கிறது, இந்த கேள்விகளுக்கான முதல் பதில்கள் இந்த 100 நாட்களில் கிடைத்திருக்கின்றன. அடுத்த 100 நாட்கள் தான் மிக மிக முக்கியமானது. ஊழலை ஒழிப்பது நல்ல இலக்கு, லஞ்சமற்ற நிர்வாகம் நல்ல இலக்கு, வெளிப்படையான சட்டப்பேரவை நல்ல மாற்றம், சமூக பிரதிநிதித்துவம் என்பது வரவேற்கத்தக்கது. ஒரு அரசு இவற்றை தாண்டி செல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் அதனுடைய கொள்கை என்ன, சமூக ரீதியில் அதனுடைய நிலைப்பாடு என்ன, விவசாயம் குறித்து அதனுடைய நீண்டகால திட்டம் என்ன, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பில் அதனுடைய சொந்த முத்திரை என்ன, இந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் விஜய் அரசினுடைய உண்மையான மதிப்பெண்ணை தீர்மானிக்கிற அம்சங்களாக இருக்கும். ஊழல் எதிர்ப்பு மட்டுமே ஒரு அரசினுடைய அடையாளமாக இருக்க முடியாது. ஆம் ஆத்மி கட்சி ஒரு முக்கியமான அரசியல் பாடமாக அது இருக்கிறது. ஊழலை எதிர்த்து எழுந்த ஒரு இயக்கம் அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு அதே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள் சிக்கிய போது மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்பு எப்படி சிதைந்து சின்னாபின்னமாக போனது என்பதை அரசியல் வரலாறு ஏற்கனவே நமக்கு அறிவித்து விட்டது, நாம் பார்த்து விட்டோம். அதனால் விஜய் அரசுக்கும் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. நாங்கள் மற்றவர்களைப் போல இல்லை என்று சொல்வது மட்டும் போதாது, மற்றவர்களைப் போல இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபிக்க வேண்டும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசினுடைய மிகப்பெரிய பலம் அதனுடைய ஆதரவாளர்கள். அதே நேரத்தில் அதுவே மிகப்பெரிய பொறுப்பும் கூட. தாவேகாவை ஆதரித்த இளைஞர்கள் இனி வெறுமனே வாக்காளர்கள் மட்டும் கிடையாது, அவர்கள் பார்வையாளர்கள் மட்டும் கிடையாது, கேள்வி கேட்பவர்கள், சட்டப்பேரவையை பார்ப்பவர்கள், அரசினுடைய ஒவ்வொரு முடிவையும் சமூக வலைதளங்களிலே விவாதிப்பவர்கள், விமர்சனங்களை எழுப்புவர்கள். அதனால் விஜய் அரசுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தால் போதும், மக்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள். 100 நாட்கள் முடிந்துவிட்டன, வெற்றி விழா வேண்டுமா வேண்டாமா என்பது இரண்டாவது பட்ச கேள்வி. அடுத்த 100 நாட்களில் இந்த அரசு என்ன செய்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. சரியான பாதையில் தான் தாவேகா அரசு செல்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.